இந்த ரிஜெக்ஷன் என்கிற விஷயம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வழியை தரும். அது ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை உடைக்கும். சில நேரம் நான் உண்மையிலே ஒரு கெப்பாசிட்டி உள்ளவன் தானா, போதுமானவன் தானா என்கிற ஒரு கேள்விக்குறியை எங்களுக்குள் ஏற்படுத்தும். ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் வாழ்க்கை முழுக்க நிறைய சந்தர்ப்பங்களிலே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். நிறைய தோல்விகள், ஓரங்கட்டப்படுதல், ஒதுக்கப்படுதல் மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். இப்படியான ஒரு ரிஜெக்ஷனை ஒரு மனிதன் சாதாரணமாக சந்தித்தால் அவருக்கு என்ன தோணும்? அவருடைய கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை எப்படி இருக்கும்? அவரை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொள்வார்? சாதாரணமாக நாங்கள் எல்லாம் என்ன நினைப்போம். ஆனால் இந்த எந்த ரிஜெக்ஷனும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வை அவர் முன்வைப்பதற்கு தடையாக இருக்கவில்லை. சந்தர்ப்பம் என்னை தேடி வரவில்லை என்று சொன்னால் நான் எனக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்வேன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். We are having the speech to listen. We are about to witness a speech by a profound leader who is behind the success pillars of Royal Academy of Professional Studies. To give you some word, the hype and also some aspirations like each and every one of the day at your institutes. Right now as well, I'm inviting the head of academics of Royal Academy of Professional Studies, Dr. M.N. Luqmanul Hakim. Ladies and gentlemen, please put your hands together. Dr. M.N. Luqmanul Hakim. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. வணக்கம், குட் மார்னிங், ஐபோவன். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் எனக்கு சக்தியை தந்திருக்கிறான். அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கிற எங்களுடைய ஃபவுண்டர், என்னுடைய ஒரு உடன்பிறவா சகோதரர், என்னுடைய மாணவர் பெனில்டஸ் அவர்களை மரியாதையோடு நினைவு கூர்ந்தவனாக, அவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த இன்ஸ்டிடியூஷனை நல்ல முறையிலே இதுவரைக்கும் 6வது கிராஜுவேஷன் எங்களுடையது. இதேபோல் எங்களுடைய டிப்ளோமா தாண்டி பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி ப்ரோக்ராம்ஸ் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு லீடர்ஷிப் கொடுத்து இந்த இன்ஸ்டிடியூஷனை வழிநடத்தி கொண்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷனுடைய டிரெக்டர் சகோதரர் ஜெராட் மெல்வின் அவர்களையும், இன்னொரு சகோதரர் ஜெரோம் அவர்களையும், அவருடைய குடும்பத்தவர்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்தவனாக, இந்த ஒவ்வொரு டிப்ளோமாவுக்கு பின்னாலும் இருக்கிற தூண்கள் என்று சொல்லுகிற எங்களுடைய விரிவுரையாளர்கள் நிறைய பேர் சமூகம் தந்திருக்கிறார்கள். நிறைய பேரால் வர முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், நாட்டில் இருக்கிற பெட்ரோல் பிரச்சனை காரணமாக தூர இடங்களில் இருக்கிற எங்களுடைய விரிவுரையாளர்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்தவனாக, இந்த நிகழ்வில் தன்னுடைய டிப்ளோமாவுக்கான சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ்கள் பெற வந்திருக்கிற எங்களுடைய மாணவர்கள் எல்லோரையும் விழித்தவனாக இந்த சிறிய ஒரு ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் ஆழமாக புதைத்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு பல காரணிகள் இருக்கும். அதிலே மிக பிரதானமான ஒரு காரணி நாங்கள் சொல்லுவோம் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரங்கட்டப்படுதல் என்று சொல்லுவோம் இல்லையா, அல்லது எங்களை கணக்கெடுக்காம விடுறதுன்னு சொல்லுவோம், ரைட்? ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் என்கிற விஷயம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வழியை தரும் ஒரு ஆளுக்கு, ரைட்? அது ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை உடைக்கும். சில நேரம் நான் உண்மையிலே ஒரு கெப்பாசிட்டி உள்ளவன் தானா, போதுமானவன் தானா என்கிற ஒரு கேள்விக்குறியை எங்களுக்குள் ஏற்படுத்தும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இந்த ரிஜெக்ஷன் எங்களுடைய வாழ்க்கையை மறுபக்கமாக புரட்டி போடுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நான் எப்போதுமே என்னுடைய உரைகளிலே சில மனிதர்களுடைய உதாரணங்களை சொல்வதுண்டு. இன்றும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும் அவரை.
ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவரை அறிமுகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் வாழ்க்கை முழுக்க நிறைய சந்தர்ப்பங்களிலே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். நிறைய தோல்விகள், ஓரங்கட்டப்படுதல், ஒதுக்கப்படுதல் மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அவர் படிக்கிற காலத்திலையும் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எனக்கு தேவை இருக்கிறது என்பதற்காக ஆங்கிலத்தை பயின்று கொள்வதற்காக என்ன செய்கிறார், அவருக்கு ஆங்கிலம் படிக்க போவதற்கு கூட பணம் கட்டுவதற்கு காசு இருக்கவில்லை. அதனால் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு டூரிஸ்ட் கைடாக வேலை செய்கிறார், கொஞ்சம் தெரிந்த ஆங்கிலத்தை வைத்து. நிறைய இடங்களிலே வேலைக்கும் அப்ளை செய்கிறார். என்ன ரிசல்ட்ஸ் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 30 இடங்களிலே ஜொப்புக்கு அப்ளை செஞ்சு, வேலைக்கு அப்ளை செய்து எந்த ஜொப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை. 30 இடங்களிலே அப்ளை பண்றார். ஸ்பெஷல் என்னென்றால், ஒரு சந்தர்ப்பத்திலே சைனாவிலே புதுசாக KFC ஆரம்பிக்கிற நேரம் 24 பேர் அப்ளை பண்றாங்க. அந்த 24 பேரிலே 23 பேர் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். இவர் மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார். கிட்டத்தட்ட 10 தடவைகளுக்கு அதிகமாக படிப்பதற்காக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். அப்பவும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். எவ்வளவு ரிஜெக்ஷன் என்று சொல்லி பாருங்கள். இப்படியான ஒரு ரிஜெக்ஷனை ஒரு மனிதன் சாதாரணமாக சந்தித்தால் அவருக்கு என்ன தோணும்? அவருடைய கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை எப்படி இருக்கும்? அவரை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொள்வார்? சாதாரணமாக நாங்கள் எல்லாம் என்ன நினைப்போம், ரைட்? ஆனால் இந்த எந்த ரிஜெக்ஷனும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வை அவர் முன்வைப்பதற்கு தடையாக இருக்கவில்லை. நான் சொன்னேன், 30 தொழில்களுக்கு மேல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அதே போல பாதுகாப்பு படைக்கு, அதாவது போலீஸில் சேருவதற்கு அப்ளை பண்றார். நீங்க ஃபிட் இல்லைன்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. நீங்க ஃபிட் இல்லை, அதுக்கு வடிவேல் ஜோக் ஒன்று இருக்கு தானே, நீ அதுக்கு சரி வர மாட்ட, நீ அதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களிலே ரிஜெக்ட் பண்ணின பிறகு அவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார். இந்த ரிஜெக்ஷனை எப்படி நான் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வது, மாற்றிக்கொள்வது? அப்ப ஒரு விஷயத்தை சொல்றார், நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை. If opportunities are not coming to me, I will create my own opportunities. சந்தர்ப்பம் என்னை தேடி வரவில்லை என்று சொன்னால், நான் எனக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்வேன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். நாங்க என்ன செய்வோம்? நிறைய பேர் இடத்துல போயிட்டு ஜாப் கிடைக்கவில்லைன்னா ஃபெடப் ஆயிடுவோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவோம், புலம்புவோம், வந்து சூசைட் பண்ணிக்கொள்ற கேஸ் எல்லாம் இருக்கிறாங்க, விட்டு ஓடி போயிடுவாங்க. என்ன சொல்றார்? If opportunities are not coming to me, I will create my own opportunities. நான் உருவாக்குவேன் opportunities, எனக்கு தேவையானது. என்ன செய்யறாருண்டா, சைனால அந்த சந்தர்ப்பத்தில் இன்டர்நெட்ன்றது ஒரு புதிய விஷயம். இன்டர்நெட் படிக்க ஆரம்பிக்கிறார். என்ன இன்டர்நெட், ரைட்? Why not connect business online? ஏன் ஒரு பிசினஸ் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார். சில நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார். அந்த நிறுவனம் தான் நாங்கள் எல்லோரும் அறிந்த அலிபாபா என்கிற நிறுவனம். உருவாக்கியவர் ஜெக்மா. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு ரிஜெக்ஷன் ஒரு ஆளை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி தோணும். இல்ல, இன்னொரு விஷயம் என்னென்றால், புதிய கம்பெனி, யாரும் புதுசா அவங்கள மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஒரு புதிய கம்பெனி உருவாகிற நேரம் அப்படித்தான், நோ ட்ரஸ்ட், நம்பிக்கை வராது. நாங்க எப்படி நம்புறது அவங்கள? நோ இன்வெஸ்டர்ஸ், யாரும் புதுசா முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா புதிய கம்பெனி, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் கிடையாது, ஹிஸ்டரி கிடையாது, அவை வரமாட்டாங்க. நோ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமும் கிடையாது. அண்ட் நோ கேரண்டி, எந்த உத்தரவாதமும் கிடையாது.
சரியா? அப்படி ஒரு கம்பெனி. ஆனாலும் 3 விஷயங்கள் அவங்களோட மனசுல இருந்தது. நம்பர் 1, விடாமுயற்சி. முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். விஷன் இருந்தது. 2வது, பேஷன்ஸ் இருந்தது, பொறுமை இருந்தது. இந்த 3ம் தான் அவர்களுடைய உயிர் நாடிகள் அல்லது மூலதனம். இன்று உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பில்லியனராக அவர் இருக்கிறார். உலகம் அப்போது அவரை ஒதுக்கியது, இப்போது உலகம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. இவருடைய இந்த விஷயம் எங்களுக்கு என்ன பாடத்தை சொல்லித் தருகிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நான் பேச விரும்புகிற விஷயத்துடைய சாராம்சம். முதலாவது, அவருடைய இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு லெஜெண்ட். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித் தருகிற முதலாவது விஷயம், ரிஜெக்ஷன் என்பதை நாங்கள் ரிஜெக்ஷனாக எடுத்துக்கொள்வதில்லை, ரீடிரெக்ஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய வழியை தேடுவதற்கான ஒரு வழிமுறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரிஜெக்ஷன் உங்களுடைய வெளிவை குறைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானத்தை குறைக்காது. அது உங்களுடைய டிரெக்ஷனை மாற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோ என்று சொல்லுகின்ற வார்த்தைகள், அதன் மூலமாக கதவுகள் மூடுவதில்லை, மற்றொரு கதவு திறக்கப்படும் என்பதற்குரிய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற முதலாவது பாடம் இது. 2வது பாடம், டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சந்தர்ப்பங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டாம். சந்தர்ப்பங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டாம். வேலை கிடைக்கவில்லை, எப்பயாவது வேலை கிடைக்கும். நான் பார்த்திருக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல, டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் இருப்பாங்க. இல்லை, இன்னும் நான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் கால் பண்ண இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஸ்கில்லை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஜாப் இல்லை என்றால் வேல்யூவை உருவாக்கி கொள்ள வேண்டும். பி a job creator. நீங்க ஒரு தொழில் வாண்மையாளராக உருவாகுங்கள். 3வது விஷயம், இந்த ஜெக்மாவுடைய வாழ்க்கை சொல்கின்ற 3வது விஷயம், இமோஷனல் ஸ்ட்ரென்த் இஸ் எவ்ரிதிங். ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் மனவெளிச்சி சார்ந்து ஸ்டேபிளாக இருக்கிறானோ, இன்டெலிஜென்டாக இருக்கிறானோ, அவனால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அவரிடம் இருந்த மென்டல் ஸ்ட்ரென்த், பேஷன்ஸ், அவருக்கு இருந்த செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை தான் அவரை இந்த இடத்துக்கு உயர்த்தி இருக்கிறது. 4வது முக்கியமான விஷயம், failure is training. சைக்காலஜில சொல்லுவாங்க, there is no failure but feedback. உலகத்துல தோல்வி என்று சொல்லி ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பின்விளைவுகளையும் நீங்கள் விளைவுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள், பின்னூட்டல்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். தோல்வியாய் பார்த்தால் உங்களுக்கு முன்னேற முடியாது. எல்லாமே அவர் சொல்ற அடுத்த விஷயம், அவர் பார்த்த விதம் அப்படித்தான். failure is a training. failure என்பது முடிவு கிடையாது. அதே போல அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றார், life is not testing your intelligence. வாழ்க்கை ஒரு நாளும் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணாது. ரைட்? இட் இஸ் டெஸ்டிங் யுவர் கன்சிஸ்டன்சி. நீங்க எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், பொறுமையாக இருக்கிறீர்கள், தொடர்ந்தேர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் அது பார்க்கும். இதெல்லாமே ஜெக்மாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கிற படிப்பினைகள். ஒரு சிறு வார்த்தைகளை நான் ஆங்கிலத்திலும் பகிர்ந்து கொள்கிறேன். Dear students, as the head of academics, it gives me great pride to stand before a group of young minds who are shaping not just their future, but the future of the society. Today, you are not just studying diploma in psychology, human resource management, business management, and English. You are preparing to become a leaders, healers, decision makers, and change makers. But let me ask one question. Are you just attending classes, or are you truly transforming yourself? Many students fail not because they are not intelligent.
They fail because they lack of consistency. They procrastinate. They wait for motivation instead of building discipline. So remember this, motivation gets you started, but discipline keeps you going. Dear students, your background does not decide your future. Your mindset does. If you want to succeed, focus on learning, not just passing exams. Improve your communication. Build confidence. Practice daily. Step out of your comfort zone. I don't want average students from this institution. So we want leaders. We want confident professionals. We want people who can start anywhere in the world and say, I'm ready. So your diplomas and degrees is just a qualification. Your mindset is your destination. Go into the world, face the rejection with courage, turn pain into power, and build your own success story. Congratulations, class of today and leaders of tomorrow. Thank you so much.